ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்களை சுத்தி இருக்கிற மக்களை நீங்க இன்ஸ்பயர் பண்றதுக்கான முக்கியமான 6 வழிமுறைகள் தான். இது எல்லாமே தி 48 லாஸ் ஆஃப் பவர் இந்த புக்ல இருந்துதான் படிச்சு சொல்லி இருக்கேன். ஆத்தர் இந்த புக்ல 48 விதிகளை கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமான 6 விதிகளை இந்த பதிவுல முழுமையா பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க பாக்குற சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாருமே இந்த விதிகளை தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. 70 வயசுக்கு மேல ஆனாலும் என்னைக்கும் ஸ்டைலா கலக்கிட்டு இருக்கிற சூப்பர் ஸ்டார்ல இருந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வரைக்கும் சாதாரண நிலையில இருந்து முன்னேறி இன்னைக்கு நீங்க வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்கிற எல்லா மக்களுமே இந்த விதிகளை தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஆபீஸ் பாலிடிக்ஸை தவிர்க்கிறதுக்கும் நீங்க சொல்றத எல்லாரையும் கேட்க வைக்கிறதுக்கும் கூட இந்த டெக்னிக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சோ வாங்க ஒன் பை ஒன்னா பாத்துடலாம். லா நம்பர் 1, நெவர் அவுட் சைன் தி மாஸ்டர். இங்க எல்லாருமே பவர்ஃபுல்லான மனிதர்கள் தான். ஆனா உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் தான் பெருசுன்னு என்னைக்கும் நீங்க வெளியே காட்டிக்க கூடாது. அதை வச்சு உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள அடிமைப்படுத்த நினைக்க கூடாது. உங்க ஆபீஸ்லயே உங்க டீம் லீடரை விடவோ இல்ல உங்க சிஇஓவை விடவோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கு இவ்வளவு தெரியுது, அவங்களுக்கு அது கூட தெரியலன்னு உங்களுக்கு மேல இருக்கிற மக்களை டாமினேட் பண்ண நினைச்சீங்கன்னா அதுல வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு தான். உங்களோட டேலண்ட்ஸ் மத்தவங்கள டாமினேட் பண்ணாம பாத்துக்கோங்க. படையப்பா மூவி ஞாபகம் இருக்கா? நீலாம்பரியோ பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. படையப்பாவும் பவர்ஃபுல்லான ஆளா தான் இருப்பாரு. ஆனா படையப்பாவை நீலாம்பரி பெரிய ஆளா நினைக்க மாட்டாங்க. படையப்பாவை தனக்கு அடிமையாக்கணும்னு தான் நீலாம்பரி நினைச்சு ஒவ்வொரு செயல்களையும் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வீணாச்சு. சோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு மேல ஒரு பொசிஷன்ல இருக்கிற மக்களை டாமினேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? அவங்கள ப்ரௌடா ஃபீல் பண்ண வைங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அங்க பேசுற ப்ராப்ளம்க்கு ஒரு நல்ல சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அதை நீங்க டைரக்டா சொல்லாம உங்க மேனேஜர் சொன்னதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதுல இருந்து உங்க சொல்யூஷன் எந்த அளவுக்கு பெஸ்ட்னு புரிய வைங்க. இது உங்க மேனேஜருக்கு உங்க மேல கோபம் வராம பாத்துக்கும். அதனால அவர் உங்களை டார்கெட் பண்ணிட்டும் இருக்க மாட்டாரு. உங்களுக்கும் அங்க அப்ரிசியேஷன் கிடைக்கும். உங்க மேல ரெஸ்பெக்ட் அதிகமாகணும்னா இந்த ட்ரிக்கை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். லா நம்பர் 2, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் டு யூஸ் எனிமீஸ். எதிரியை கூட நம்பிடலாம், ஆனா கூடவே சுத்துற ஃப்ரெண்ட்ஸை நம்புறது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா உங்க ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய மக்கள் அவங்களாவே உங்ககிட்ட சில அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. உங்களோட கைண்ட்னஸ் உங்க வீக்னஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களோட பெனிஃபிட்டுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னால நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நம்ம முழுமையா நம்புவோம். ஆனா ப்ராப்ளம் வந்தப்புறம் தான் தெரியும் அவங்க ஏமாத்திருக்காங்கன்னு. அப்ப நம்ம மனசுடைஞ்சு ஃபீல் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க மேல இருக்கிற நம்பிக்கைய கம்மி பண்ணிடலாம். எதிரிகள் உங்களுக்கு ஆபத்துக்களை தான் உருவாக்குவாங்க. அவங்கனால வரக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவுல உங்களை ஹர்ட் பண்ணாது. எதிரிகளை வச்சு நீங்க முன்னேறதுக்கு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆப்பிளும் மைக்ரோசாஃப்டும் காம்படிட்டர்ஸ்னு. ஆனா 1990ஸ்ல ஆப்பிள் கம்பெனி டவுன்ல இருந்தப்ப மைக்ரோசாஃப்ட $150 மில்லியன் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. என்னதான் மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஆப்பிள் போட்டியா இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் தனியா இருந்து வின் பண்றத விரும்பாததுனால ஆப்பிள் நிறுவனத்துக்கு உதவி பண்ணுச்சு. இந்த மாதிரி தான் உங்க எதிரிகளை உங்க முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ண பாருங்க. அடுத்து லா நம்பர் 3, கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். உங்க திட்டங்கள் மத்த மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை பிடிக்காத மக்கள் உங்களை மோஸ்ட்லி தோக்கடிக்க தான் பாப்பாங்க. சோ உங்களோட பிளான்ஸை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க பாக்குற வேலைய பார்த்துட்டே இருங்க. நீங்க எப்ப என்ன பண்ணுவீங்கன்னு யாருக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. அவங்க உங்களை பத்தி யோசிச்சே குழம்பி போயிருவாங்க. சித்தார்த் அபிமன்யு இந்த டெக்னிக்ஸை தான் சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாரு. தன்னோட எதிரிகளையும் சரி தான் கூடவே இருந்த அப்பாவையும் சரி என்ன பண்ண போறாருன்னு தன்னோட பிளான்ஸை சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாரு. அதுதான் ஜெயம் ரவிய ரொம்ப குழப்பி இருக்கும். சித்தார்த் தன்னோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை பெருக்கிக்கிட்டே போயிருப்பாரு. இந்த மாதிரி தான் ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், லெட் யுவர் சக்சஸ் மேக்ஸ் தி நாய்ஸ்னு சொல்ற மாதிரி உங்களுக்கான வேலைகளை பண்றதுல முழு கவனம் செலுத்துங்க. மத்தவங்க கிட்ட நீங்க எந்த பிளானையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களையும் உங்க இலக்கையும் காப்பாத்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லா நம்பர் 5, வேர் யுவர் ரெபுடேஷன்ஸ் வித் யுவர் லைஃப். மக்கள் ஸ்டார்டிங்ல உங்களை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்காங்களோ அதே எண்ணங்கள் தான் கடைசி வரைக்கும் உங்களை பத்தி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் வச்சுக்கோங்க. உங்க வீக்னஸை யார்கிட்டயும் காட்டாதீங்க. ஒருவேளை உங்க வீக்னஸா மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா அதையே வச்சு உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கும் தோற்கடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க என்ன நிலையில வேணும்னாலும் இருக்கலாம். பணக்காரங்களா இருக்கலாம், இல்ல ஏழையா கூட இருக்கலாம். உங்க லைஃப் ஸ்டைல் இல்ல உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்க வீக்னஸை வெளிக்காட்டுற மாதிரி இருக்க கூடாது. நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஆளாதான் இருக்கீங்கன்ற மைண்ட் செட்டோட எப்பவும் இருங்க.
அதுக்குன்னு திமிரா இருக்க சொல்லல. உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் சக்சஸ மட்டுமே வெளியே சொல்லுங்க. இங்க ஃபெயிலியர்ஸ பத்தி யாரும் பேசுறது கிடையாது. ஜெயிச்சா புகழ்ந்து தள்ளுறதும் தோத்துட்டா ஏறி மிதிக்கிறதும் தான் எல்லா பக்கமும் இருக்கு. இப்படி இருக்கும்போது உங்களோட வீக்னஸ், உங்களோட தோல்விகளை நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லும் போது உங்களை இன்னும் அதிகமாவே டிமோட்டிவ் பண்ண சான்சஸ் இருக்கு. அது உங்களை இன்னும் கஷ்டம் தான் படுத்தும். ஆக்டர் விஜய் மெர்சல் படத்துல டாக்டர், மெஜிஷியன் 2 கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. ஆனா ரெண்டுலயுமே ஒரே ஒரு விஷயம் காமன்னா அது அவரோட பவர்ஃபுல்லான நோக்கம்தான். மக்களுக்கு நல்லது பண்ணணும், அது ஒண்ணுதான். ஒருவேளை அவரோட பேர் கெட்டு போயிருந்துச்சுன்னா தன்னோட மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிருக்கும். இது உங்க ரியல் லைஃபுக்கும் பொருந்தும். பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்லன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கான மதிப்பை மக்கள் கிட்ட உருவாக்குங்க. அது எப்படி மத்த மக்கள் கிட்ட நம்ம மதிப்பை அதிகரிக்கலாம் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல பீப்புள்னு டைப் பண்ணுங்க. நம்ம சேனல்லையே அடுத்த வீடியோவா பார்க்கலாம். அடுத்து லா நம்பர் 7, கெட் அதர்ஸ் டு டு தி ஒர்க், டேக் தி கிரெடிட். மத்த மக்களை பாராட்டி வேலை பார்க்க வைங்க, அதுல இருந்து கிடைக்கிற கிரெடிட்ஸை எடுத்துக்கோங்க. என்னங்க இதெல்லாம் அநியாயமா இல்லையான்னு யோசிக்கிறீங்களா? இதுல எந்த தப்பும் இல்லைங்க. ஆனா இது எஃபெக்டிவா உங்களை ஒரு பவர்ஃபுல்லான மனிதனா காட்ட உதவும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். இவரு தானா போய் ஐபோனை கோடாவோ டிசைனாவோ பண்ணல. ஆனாலும் இன்னைக்கு ஆப்பிள்னு சொன்னாவே ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வருவாரு. காரணம் அவருதான் ஆப்பிள் கம்பெனிய மக்கள் கிட்ட கொண்டு போனாரு. அது பெரிய சக்சஸ் அடைஞ்சதோ மக்கள் அவரை தான் கொண்டாடினாங்க. சோ ஸ்மார்ட்டா யோசிங்க. உங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு நீங்க அவங்க செஞ்ச வேலைகளுக்கான கிரெடிட்ஸை எடுத்துக்கிறீங்கன்றத தெரியவும் கூடாது. ஆனா அந்த கிரெடிட்ஸையும் நீங்க எடுக்கணும். நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது தலைமை பொறுப்புல இருக்கீங்கன்னா இந்த டெக்னிக்ஸையே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க டீம் மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த்தை நல்லா தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு ஏத்த வேலைகளை கொடுங்க. நீங்க ஒரு வேலையை பிளான் பண்ணி சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும்னு நம்பிக்கையை கிரியேட் பண்ணுங்க. அவங்க செய்யற செயல்களுக்கான பாராட்டுக்களை வெளிப்படுத்த மறக்காதீங்க. இதை நீங்க பண்ணி உங்க டீம் மெம்பர்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளுக்கான கிரெடிட்ஸை எடுக்க முடியும். அடுத்து லா நம்பர் 22, யூஸ் தி சரண்டர் டாக்டிக். எந்த ஒரு ஆர்கியூமெண்டா இருந்தாலும் அது உங்க கையை மீறி போகுதுன்னா சரண்டர் ஆகிருங்க. அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்களை ஜெயிச்சதா ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இதனால தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க வளர்க்காம இருக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு விக்ரம் வேதா மூவிய சொல்லலாம். விஜய் சேதுபதி மாதவன் கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கிறப்ப சரண்டர் ஆகிருவாரு. மாதவனும் விஜய் சேதுபதி நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்காருன்னு நினைச்சு ரிலாக்ஸா இருப்பாரு. ஆனா ரியாலிட்டியில விஜய் சேதுபதி தான் அந்த மொத்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணி இருப்பாரு. சிச்சுவேஷன் கையை மீறி போகுதுன்னா டப்புன்னு சரண்டர் ஆகிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு உங்க முடிவுகளை எடுங்க. பவர்ஃபுல்லான மனிதனா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 6 விதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆனா இது வெறும் மத்த மக்களை ஏமாத்தி உங்க வழிக்கு கொண்டு வரது கிடையாது. ஹியூமன் நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்க முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறதுக்காக தான் இந்த புக்ல 48 லாஸையும் கொடுத்திருக்காங்க. தேவையான இடங்கள்ல இந்த விதிகளை புத்திசாலித்தனமா யோசிச்சு பயன்படுத்துங்க. இது இல்லாம இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான லாஸ் இந்த புக்ல இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல பவர்னு டைப் பண்ணுங்க. ரியல் லைஃப பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சேனல்லையே ஃபுல் ஆடியோ புக்கா அப்லோட் பண்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பாக்குறதுக்கு பி பெட்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.